ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. அந்த vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். கடந்த ஒரு மாதமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து சரியாகவே வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணல. கம்யூனிட்டியில் அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஃபீவர் வந்தது. அது ஃபீவர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப மோசமாயிருச்சு. பேசவே முடியல. அதே மாதிரி மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு சுத்தமாக நைட்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதமாகவே ரொம்ப இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி முடியாமவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 நாளாக தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். சரி, அதனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்றனால இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே பண்ணல, வீடியோ எடுக்கலை, என்னோடய டயட் ரொட்டீன் எதுவுமே கிடையாது, ஒர்க் அவுட்ஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணல. அந்தளவுக்கு உடம்பு சரியில்லை. அதையும் ஒரு சிலர்லாம் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்காண்டி வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் ரெகுலராக நான் வந்து வீக்லி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ரெசிபி சேனல்லையும் சீக்கிரம் நான் வந்து ரெசிபிஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டேக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த vlogல நான் கவர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை நல்ல நாள் வந்தது அப்படின்னா வீட்டில் நல்லா சமைப்பேன், நிறையா சமைப்பேன். இல்லை கெஸ்ட்டு யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி எந்த பிளானும் இல்லை. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஏதாவது மட்டனில் வந்து பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி மட்டன்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இல்லை, உனக்கு சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்து ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது, ஸோ அதனால் வீட்டிலலாம் ஒன்றும் பெருசாக சமைக்க வேண்டாம் அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி அப்படியே பிளான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். வாங்கிட்டு வந்த மட்டன் யூஸ் பண்ணி இப்போ காலையில் வந்து இட்லிக்கு ஒரு குழம்பு பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய குக்கிங். ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ரெசிபி. இது வந்து என்னோடய ரெசிபி சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், தனியாக அந்த வீடியோ. இன்றைக்கி வந்து நான் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னருக்கு போகிறோம். இங்கே வந்து பெருசாக நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடையாது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் போக போகிற இடம் பார்த்திங்கன்னா கான்ராடுன்னு டப்ளினில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து கான்டினென்டல் ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு டேபிள் புக் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் நாங்கள் தான் போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் டின்னருக்கு ஒரு லாங் ஃப்ராக் மாதிரிலாம் கொஞ்சம் பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். அதுக்கு முன்னால் நான் வந்து எனக்கு பர்த்டேக்கு நான் முன்னாலே வாங்கியிருப்பேன் இல்லையா, அந்த பொருள் கொஞ்சம் இருக்குது. அதை காட்டிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ரொம்ப பெருசாக பர்ச்சேஸ் இல்லை, கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து என்னோடய பர்த்டேக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண குட்டி குட்டி கிஃப்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்னஸ் வாட்ச், அதாவது ஆப்பிள் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணார். இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் வாங்கலாம், ஏன்னா நான் இப்போ டெய்லியும் உங்களுக்கு தெரியும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன். ஸோ இதனால் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிட்னஸ் வாட்ச் பார்த்துட்டு இருந்தேன். பட் எதிர்பார்க்கல, என்னோடய பர்த்டேக்கு அவர் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் இது வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்போ அதை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வாங்கியிருக்க இந்த ஆப்பிள் வாட்ச் பார்த்திங்கன்னா இது வந்து கிரே ஸ்ட்ராப் உள்ளது. ஸோ இதுக்கு நிறைய வேறு கலர்ஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்ட்ராப்ஸ் வாங்கலாம்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸோடையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால. ஸோ இந்த பேக்கோட அந்த கிரே கலர் ஸ்ட்ராப் மட்டும் வரும்.
இப்போ அடுத்ததாக என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸஸில் ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னோடய சிஸ்டர்ன்லா வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க ஊரில் இருந்து பர்த்டேக்கு. ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி பர்த்டே அன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தனால என்னால் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியல. சரி அடுத்து ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு இதை ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழகான ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ் இது. மேலே வந்து ஃபுல்லாக நெட்டட், அந்த யோக் பார்ட்டில் மட்டும் நல்ல கிராண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உடம்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது நெட்டட் ஃபேப்ரிக் தான். ஸோ அதுக்கு வந்து தனியாக நம்ம லைனிங்கும் அதோடே சேர்ந்து வந்தது. பேண்ட் ஃபேப்ரிக்கில் லைனிங்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த நெட்டட் ஃபேப்ரிக் வந்து நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அனார்கலி டைப்பில் தைக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே அதிலே லைனிங்கும் இருந்தது, அதே மாதிரி ஃபேப்ரிக்கில் பேண்ட் ஃபேப்ரிக்கும் இருந்தது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஷாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு தான் ஷாலு. ஷால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க் இருக்கும். பார்டரில் மட்டும் அந்த யோக் பார்ட்டில் வந்து அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஹெவியே கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபேப்ரிக் மாதிரி. இது ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ், ரொம்ப பிடிச்சிருந்தது. சீக்கிரம் தைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அடுத்ததாக எனக்கு கிஃப்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறது. இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. கரெக்டாக என்னோடய பர்த்டேக்கு வந்தனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முத்துச்சரம்லேருந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம். நான் இன்ஸ்டாவில் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ ஓகே அப்படி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால அவங்களுக்கு எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஒரு 3 பீசஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இது பாருங்கள். இது வந்து கோல்டு ஃபினிஷ் உள்ள மாதிரியான ஒரு செட்டு. நெக்லஸும் வரும், இதில் வந்து இயரிங் செட்டும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோல்டில் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்லஸோட டாலரில் மட்டும் உங்களுக்கு கீழே பீட்ஸ் ஒர்க் வந்திருக்கு. இதை வந்து நம்ம நெக்லஸாகவும் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் போட்டு கொஞ்சம் லாங் செயின் மாதிரி கூட நீங்கள் ஹாரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு இது, பார்த்தா அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து வந்திருக்க இயரிங் செட் இது தான். நல்ல கொஞ்சம் பெரிய இயரிங் இது. அதுலேயும் அந்த செயினில் உள்ள அந்த டாலர் இருக்குது பார்த்தீங்களா, அதே டிசைன் உள்ள ஒரு இயரிங் தான் அது. ரெண்டுமே அழகாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். அடுத்ததாக வந்திருக்க ஒரு சில பீட்ஸ் உள்ள மாதிரியான நெக் பீஸை நம்ம பார்க்கலாம். பொதுவாக பிளாக் பீட்ஸில் நம்ம வந்து நெக் பீஸ் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாரீஸ்க்கு, குர்தாஸ் இதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ள மாதிரி, இன்னொன்று வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. இதில் அந்த பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 ரோ இருக்கிற மாதிரி அந்த செயின் வருது. கீழே டாலர் வந்து உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மாதிரி பிளாக் மெட்டல் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்குள்ள இயரிங் செட் இது தான். அதுவும் கொஞ்சம் நல்ல சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. குர்த்தியோடு நம்ம வந்து இதை வியர் பண்ணுறப்பலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 3ஆவதாக நான் காட்ட போகிற செட் பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக இருக்கிற மாதிரி பிளாக் பீட்ஸ் உள்ள செட்டு தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் வந்து அந்த பிளாக் மெட்டலில் பெண்டன்ட் இதெல்லாம் வருது. அங்கங்கே உங்களுக்கு அந்த செயின்லேயுமே அந்த பிளாக் மெட்டலில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்ல லாங்காக இருக்கும், சாரீக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கும் வந்து இயரிங்ஸ் வருது. இப்போ நான் காட்டின இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா முத்துச்சரமோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்களோட பேஜில். ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கும். ப்ரைஸஸுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான், எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட டேரெக்டாக கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. இட்லி, அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம்.
அதுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு தான் அது. இதை வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து மட்டன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 தக்காளி பழம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போ இதிலே நம்ம வந்து எல்லா பொருட்களும் சேர்த்து இந்த குழம்பை வந்து வேக வச்சுட்டு கடைசியாக தாளிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து மட்டன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைக்க போகிறோம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஆகும். உங்கள் இடத்துல மட்டன் எவ்வளோ வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சாஃப்டாக அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ உப்பு சேர்க்கல, நம்ம கடைசியாக நம்ம வந்து தாளிக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நான் வந்து ஒரு 20 நிமிஷம் பக்கம் அதை நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா தம்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா மட்டன் வெந்திருக்கு. அந்த பருப்பும் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். குழம்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேர்த்த மிளகாய்த்தூள் எல்லோட வாசம் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்கே ஒரு கடாய் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து தாளிக்க போகிறோம். ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு செவந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து அந்த பொருட்கள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் மட்டும் நல்லா உங்களுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க குழம்பை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா உங்களுக்கு வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டன், பருப்பு இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இதை இட்லிக்கு செய்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இது வந்து சப்பாத்தி கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸை விட இது வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5-7 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க விட போகிறோம். அதுக்கப்புறமா தேங்காய் அதெல்லாம் அரைச்சி சேர்த்துட்டு நல்லா இந்த குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 7 நிமிஷம் பக்கம் நான் வந்து தேங்காவை மிக்சியில் இந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட்டு மாதிரி. அதை வந்து இதில் சேர்த்துலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் வந்திருக்கும். அந்தளவு தேங்காய் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அதில் வந்து நிறையா கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே அதை நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நான் வந்து இட்லி பண்ணிக்க போகிறேன்.
ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து லஞ்சும் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் டின்னருக்கு போகிறனால ஹெவியாக இருக்கும் ஃபுட் அப்படின்றனால நான் டே டைமில் ஒன்றும் பெருசாக ரொம்ப சமைக்கலை. இப்போ ஈவினிங் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ ரெடியாகி வந்தாச்சு. டின்னர் கிளம்ப போகிறோம். சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு டின்னர் போகிறோன்ட்டு. பர்த்டேக்காண்டி ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ண ட்ரெஸ் இது வந்து லாங் மேக்ஸி மாதிரி நம்ம பார்ட்டி வியர் இது. கீழே வந்து நெட்டட் ஃபேப்ரிக், மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஒர்க் வச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லீவ்லாம் வந்து இந்த ஊர் இங்கே வாங்கினனால இந்த ஊருக்காரங்க போடுற மாதிரி கொஞ்சம் ஆடாக இருந்தது. ஸோ அதனால மேலே இந்த மாதிரி ஒரு ஓவர் கோட் மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ஸ்லீவ்லாம் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தனால அது ஓவர் கோட் போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது. எனக்கு பொதுவாக மேக்ஸிஸ் பிடிக்கும். சில நேரம் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன், அது எப்படி ஆடாக இருக்குமா என்ன அப்படின்ட்டு. சரி இந்த தடவை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டின்னர் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ரட் ஹோட்டல் டப்ளினில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். இது வந்து லக்ஸுரி 5 ஸ்டார் ஹோட்டல் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு டின்னர். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் நான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டோட போயிருந்தனால என்னால் பெருசாக ரொம்ப வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. ஃபேமிலி டைம் அப்படின்றனால நான் வந்து வீடியோஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து வீடியோஸில் வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டனால நான் வந்து அவங்களுக்கு காட்ட முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப பெருசாக கிளிப்பிங்ஸ் எதுவும் இருக்காது. டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பர்த்டேன்னு சொல்லணும். இந்த மாதிரி தான் இந்த வருஷம் பர்த்டே எனக்கு போச்சு. அவ்வளோதாங்க. இதோட அந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நான் கரெக்டாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிடுவேன். விலாக்ஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.